Good morning, dear students. Today we are going to learn the prose Sir Isaac Newton, the ingenious scientist, written by Nathaniel Hawthorne. Sir Isaac Newton, the ingenious scientist. Already we saw the section 1 in the last class. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் படிக்க போகிற பாடப்பகுதி யூனிட் 3ல ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் ரிட்டன் எழுதியவர் நாதனியல் ஹாத்ரான். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே செக்ஷன் 1 பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். அவர் ஒரு விண்டு மில்லில் போயிட்டு எப்படி அந்த விண்டு மில்லை மாடலாக வச்சு அவர் ஒரு விண்டு மில்லை தயார் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். Today we are going to see about the section 2. Section 2, page number 67. Turn to page number 67 in your textbook. Okay. Isaac's playmates were enchanted with his new windmill. They thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. ஐசக் பிளேமேட்ஸ்னால் அவர் கூட விளையாடக்கூடிய நண்பர்கள், கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம கிளாஸ்மேட், ஸ்கூல்மேட், காலேஜ் மேட் அப்படின்னு சொல்கிறோம். லைக் தட் பிளேமேட்ஸ் அப்படிங்கிறது அவரோட விளையாட வருவாங்கள்ல, அவங்க வந்து பிளேமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐசக்ஸ் பிளேமேட்ஸ் வர் என்சாண்டட் அப்படின்னா டிலைட், ஹாப்பி, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒய்? பிகாஸ் ஹீ சோ த விண்ட் மில் டு தெம். அவர் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்தாருல ஒரு விண்ட் மில், அதை வந்து அவங்களோட விளையாடக்கூடிய நண்பர்கள்ட்ட காமிக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். They thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. இந்த உலகத்தை இதோட ரொம்ப அழகாகவோ ரொம்ப ஒண்டர்ஃபுல், ஆச்சரியப்படக்கூடிய வகையிலையும் எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு ஐசக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ரொம்ப டிலைட்டட், என்சாண்டடாக இருக்காங்க. But Isaac said one of them, "You have forgotten one thing that belongs to a mill." அதற்கு ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் ஐசக் said one of them, அந்த விளையாட்டு நண்பர்கள் இருக்காங்களா அவங்களுக்குள்ள ஒரே ஒருத்தர், "You have forgotten one thing that belongs to a mill." நீ ஒன்று மறந்து விட்ட, நீ ஒரே ஒரு காரியத்தை மறந்துவிட்ட. that belongs to the mill, இந்த மில்லுக்கு சொந்தமான ஒன்றை மட்டும் நீ மறந்து விட்டாய். ஆனால் அவருக்கு என்னடா அப்படின்ட்டு கேட்க, "What is that?" asked Isaac, for he supposed that from the roof of the mill to its foundation he had forgotten nothing. What is that? என்னது, நான் என்னத்தை மறந்தேன்? asked Isaac கேட்கார். for he supposed that from the roof of the mill, அந்த மில்லேருந்து கூரையிலேருந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் எல்லாமே ஞாபகம் வச்சுருந்தேன், நான் எதை மறந்தேன்? he had forgotten nothing, எதுவுமே எனக்கு மறக்கலையே, நான் எல்லாமே சரியாக தானே வச்சேன் அப்படின்னு அவர் கேட்காரு. "Why, where is the miller?" said his friend. Why, where is the miller? said his friend. ஏன் மில்லர், விண்டு மில் இருக்கு சரி, அதில் மில்லர் எங்க, அந்த மில்லர் எங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கேட்காரு. மில்லர் அப்படிங்கிறது அந்த மில்லை வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க. ஆனால் அவர் கேட்குற அவரோட ஃப்ரெண்டு, மில்லர் மட்டும் இங்கே மிஸ் ஆகும். "That is true. I must look out for one," said Isaac, and he set himself to consider how the deficiencies should be supplied. That is true. ஆமாம், நீ கேட்குறது உண்மைதான். மில் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் அந்த மில்லை ஆப்ரேட் பண்ணுற மில்லரை நான் மறந்துட்டேன். ஐ மஸ்ட் லுக் அவுட் ஃபார் ஒன், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறேன். He set himself to consider how the deficiencies should be supplied. எப்படி இந்த குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். He might easily have made the miniature figure of a man, but then it would not have been able to move about and perform the duties of a miller. But perhaps some two-legged millers are quite as dishonest as this small quadruped. He might easily have made the miniature figure of man. Already we saw about the Isaac. He already, every time he has some tools with his saws and chisel. Already in the section 1 we saw about that. அவர் எப்போவுமே கையில் என்ன வச்சுப்பார், ஏதாவது டூல்ஸ் வச்சுப்பார். இந்த ரம்பம் அல்லது ஒளியை என்ன பண்ணியிருப்பார், கையில் வச்சுப்பார். ஆனால் அவருக்கு வந்து இது மினியேச்சர் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம். மினியேச்சர் ஆர்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, இந்த அரிசியில் வந்து படம் வரைகிறது, ஓவியம் தீட்டுறது, இந்த மாதிரி பார்த்தோம்னா சிறு வகையாகும். சரி, ரொம்ப அதில் அவங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. க்ளாசரியில் மினியேச்சர், வெரி ஸ்மால் மாடல்,
மிகவும் சிறிய அளவில் பண்ணக்கூடிய ஒன்று. He might easily have made the miniature figure of a man. அவர் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுவார், அந்த மினியேச்சர் ஒரு மேனை வந்து கிரியேட் பண்ணிடுவார். ஏன்னா he had the tools. But then it would not have been able to move about and perform the duties of a miller. அவர் பண்ணிட்டாரு, ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகலை, அது சும்மா பொம்மையாக தான் இருக்குது. மில்லரோட டியூட்டியை வந்து அது என்ன பண்ணலை, பெர்ஃபார்ம் பண்ணலை, சும்மா பொம்மை பார்வைக்காக இருக்கு. பட் perhaps some two-legged millers are quite as dishonest as the small quadruped. Some two-legged millers, மனிதர்கள் அந்த மில்ல ஒர்க் பண்ணுறாங்களா மில்லர்ஸ், ஆஸ் டிஸ்கானஸ்ட் ஆஸ், அவங்க வந்து நேர்மையாக இருக்கல, சிலர் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. டிஸ்கானஸ்ட், ஹானஸ்ட் அப்படின்னா நேர்மை, டிஸ்கானஸ்ட் அப்படின்னா நேர்மையற்ற. ஆஸ் திஸ் ஸ்மால் குவாட்ரப்ட், ஆனால் இவர் குவாட்ரப்ட் அப்படிங்கிறது அந்த சிறிய அளவில் பண்ணக்கூடிய 4 பங்கு, சரி, ரொம்ப சிறிய அளவில் ஒரு மனித உருவத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிரியேட் பண்ணிட்டாரு. ஆனால் இது வந்து நேர்மையாக இருக்குது, மில்லர்ஸ்லாம் நேர்மையாக இல்லை அப்படிங்கிறத கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். As Isaac grew older, it was found that he had far more important matters in his mind than the manufacture of toys, like the little windmill. All day long, if left to himself, he was either absorbed in thought or engaged in some book of mathematics or natural philosophy. At night, I think it probable, he looked up with reverential curiosity to the stars and wondered whether they were worlds like our own, and how great was their distance from the earth, and what was the power that kept them in their courses. Perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions. Isaac now grew older, வளர்ந்து கொண்டே இருக்கிறார். It was found that he had far more important matters in his mind than the manufacture of toys. இந்த சிறு சிறு பொம்மைகள்லாம் உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதை விட அவருக்கு மைண்டில் மோர் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் தான் மைண்டில் இருக்குது. ஆல் டே லாங் இஃப் லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப் ஹி வாஸ் எய்தர் அப்சர்வ்ட் இன் தாட். அவர் எப்பவும் சிந்தனையோடு இருப்பார். சிந்தனை, ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்துக்கிறார். அல்லது ஆர் என்கேஜ்ட் இன் சம் புக் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், கணக்கு துறையில் உள்ள புக்கை வந்து அவர் என்ன பண்ணிப்பார், ஏதாவது ஒரு புக்கை ரீட் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆர் நேச்சுரல் ஃபிலாசபி, நேச்சுரல் இயற்கை, ஃபிலாசபி தத்துவங்கள், சரியா, இதை வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது ஒன்றில் அவர் சிந்தனையை வைத்துள்ளார். At night, I think it probably he looked up with the reverent curiosity to the stars. இரவாயிட்டுனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கியூரியாசிட்டி, ஆர்வம், சரியா, அந்த ஆர்வம் புக்கில் கிளாஸில் மீன் பண்ண கியூரியாசிட்டி, ஈகர்னஸ், ஆர்வம், சரியா, அது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவு, தெரியாததை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. கியூரியாசிட்டி டு த ஸ்டார்ஸ், அவர் நைட்டில் என்ன பார்க்குறது, நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆர்வம் ஏற்படுது. அண்ட் wonder whether they were worlds like our own. ஒருவேளை அது நம்முடைய உலகத்தை மாதிரியுமே அந்த ஸ்டார் எல்லாமே இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவர் கற்பனை செய்கிறார். அண்ட் ஹவு கிரேட் வாஸ் தியர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த். எப்படி இவ்வளோ தூரத்தில் இருக்குது, பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது. வாட் வாஸ் த பவர் தட் கெப்ட் தம் இன் தியர் கோர்சஸ். எந்த பவரில் அது வந்து நிற்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அப்படின்னா நம்ம பார்ப்போம், அங்கங்கே இருக்கும், அது எப்படி கீழே விழாமல் அந்த இடத்துல இருக்கிறது, எந்த பவர் அங்கே இயங்குகிறது அப்படிங்கிற பற்றி அவர் நிறைய சிந்தித்து கொண்டே இருக்கிறார். Perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions. இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அவர் மைண்டில் எப்போவுமே இருக்குது. எப்போவுமே அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்க அவருடைய சிந்தனை. இல்லை நான் புக்கு படித்தாலும் அது ரிலேட்டடாக படித்தது, இந்த மாதிரி அவருடைய சிந்தனைகள் ஃபுல்லும் இதுக்கு எப்படியாவது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அவர் இருக்கார். When Isaac was 14 years old, his mother's second husband being now dead, she wished her son leave school and assist her in managing the farm at Woolstone. For a year or two, therefore, he tried to turn his attention to farming, but his mind was so bent on becoming a scholar that his mother sent him back to school and afterwards to the University of Cambridge. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14 years ஐசக் வந்து சார் ஐசக் நியூட்டனுக்கு வந்து 14 வயது இருக்கும் பொழுது ஹிஸ் மதர் செகண்ட் ஹஸ்பண்ட்
பீயிங் நவ் டெட். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஐசக்கோட அப்போ வந்து சிறு வயசாகவே இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து மறுமணம் செய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கிளர்ஜிமேனை மேரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம செக்ஷன் 1ல் பார்த்தோம். அவங்க பேருங்க இப்போ அந்த அவரும் செகண்ட் மேரேஜ் பண்ணாங்கல்ல, அவருமே என்ன பண்ணிடுறாரு, இறந்து விடுகிறார். அதனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, she wished her son leave school. தன்னுடைய மகன் வந்து பள்ளிக்கூடத்தை விட வேண்டும். அண்ட் அசிஸ்ட் இன் மேனேஜிங் த ஃபார்ம் அட் உல்ஸ்ட்ரோப் அப்படிங்கிறது அவர் பிறந்த ஏரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்கிலாண்டில். அந்த உல்ஸ்ட்ரோப்பில் வந்து இருக்கிற பண்ணைகளை வந்து அவர் என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விரும்புகிறாங்க. ஃபார் a year or two therefore he tried to turn his attention to farming. 1 வருஷம் 2 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட மைண்ட் வந்து ஏற்கனவே ஃபுல்லாக வேறு கான்செப்டில் வச்சுருக்காரு. இந்த உண்மையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், ஸ்டார்ஸ் எப்படி அப்படி இருக்குது, அதுக்கு பவர் எங்கேருந்து வருது, இந்த மாதிரி ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கணுங்காரு. இப்போ சூழ்நிலை அவரோட சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறாரு டு ஃபார்ம் அந்த பண்ணையை வந்து கவனிக்கிறதுக்கு அவர் வந்து தன்னோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறாரு. பட் ஹிஸ் மைண்ட் வாஸ் ஸோ பென்ட் ஆன் பிகமிங் எ ஸ்காலர். ஆனால் அவருடைய மைண்ட் வந்து ஃபார்மிங் வரமாட்டேங்கி எப்படியாவது பெரிய ஸ்காலர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறது. தட் ஹிஸ் மதர் சென்ட் ஹிம் பேக் டு ஸ்கூல். அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் டு த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ். அதுக்கப்புறம் அவர் பள்ளி படிக்க முடித்து யூனிவர்சிட்டிக்கு சேர்றாரு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சேர்றாரு. He was the first that found out the nature of light. Far before his day, nobody could tell what the sunshine was composed of until then. You remember, I suppose, the story of an apple falling on his head, which led him to discover the force of gravitation and which keeps the heavenly bodies in their courses. When he had once got hold of this idea, he never permitted his mind to rest until he had searched out all the laws by which the planets are guided through the sky. This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbits. As a boy, he had found out the mechanism of a windmill, and as a man, he explained to his fellow men the mechanism of the universe. He was the first that found out the nature of light. ஒளியின் இயற்கை நீதி பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட்டாக பேசுகிறார். பிஃபோர் ஹிஸ் டே நோபடி குட் டெல் வாட் த சன்ஷைன் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப் அன்டில் தென். அதுக்கு முன்னாடி சூரிய ஒளி அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி அனுபவிச்சிருக்கோம். ஆனால் அது எப்படி உருவாது, எப்படி வருது, என்னெல்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத யாருமே அது வரைக்கும் பேசல. இவர் தான் ஃபஸ்ட்டாக அந்த டாப்பிக்கை பேச முடியும். யூ ரிமெம்பர், ஐ சப்போஸ் த ஸ்டோரி ஆஃப் அன் ஆப்பிள் ஃபாலிங் ஆன் ஹிஸ் ஹெட். நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சவங்க தான். ஐசக் வந்து ஒரு ஆப்பிள் மரத்து கீழே இருப்பார், அவர் தலையில் வந்து ஒரு ஆப்பிள் விழும். உடனே அவர் பார்த்து என்ன பண்ணுவார், நம்மனா என்ன பண்ணுவோம், அது தூக்கி தூர போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹீ திங்க் அபவுட் தட். அவர் பார்க்காரு, இந்த ஆப்பிள் எதுக்கு நம்ம தலையில் வந்து விடுது, வேறு எங்கேயாவது வந்துக்கலாமே, எதனால மேலேருந்து கீழே வருது, அப்படியே மேலே போய்க்கலாமே அப்படிலாம் ரொம்ப சிந்திச்சு பார்க்காரு. சிந்திச்சு பார்த்தா அவர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காரு. அப்படிங்கிறது உங்கள் சயின்ஸில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை வந்து இங்கே ரிமெம்பர் பண்ணுறாங்க. Which led him to discover the force of gravitation and which keeps the heavenly bodies in their courses. இந்த courses, heavenly bodies அப்படிங்கிறது இந்த ஸ்டார்ஸ், அதெல்லாம் அதோட கோர்ஸில் நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கிராவிடேஷன் அப்படிங்கிறத இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிக்கார். Which he had once got hold of this idea, he never permit his mind to rest until he had searched out all the laws by which the planets are guided through the sky. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் மைண்ட் வந்து ரெஸ்டே ஆக மாட்டேங்க, ஃபுல்லாக திங்க் அபவுட் த ஹெவன்லி பாடிஸ், அதில் இருக்க ஸ்டார்ஸ், யூனிவர்ஸை பற்றி அவர் எப்பவும் சிந்தித்து கொண்டே இருக்கிறார். அவர் இப்போ கண்டுபிடிக்காரு, கிராவிடேஷனல் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காரு. This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbits. இதெல்லாம் அவர் பார்க்காரு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் வந்து ஸ்டார்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படிங்கிறது பார்த்தோம். அவர் வந்து ஃபுல்லாக அதை என்ன பண்ணுற ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கார், அந்த ஸ்டார்ஸ் எங்கே இருக்குது, எங்கெல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஹீ ட்ராக்ட். அண்ட் ஆர்பிட் அப்படிங்கிறது அதோட பாதை, அந்த ஸ்டார்ஸ் சுற்றி வர்ற பாதை. As a boy, he had found out the mechanism of a
விண்டு மில் சிறு குழந்தையாக இருக்கும்போது, ஒரு சிறு பையனாக இருக்கும்போது அவர் வந்து அந்த விண்டு மில்லை வந்து பார்த்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி அதில் இருக்க மெக்கானிசம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அண்ட் as a man he explained to his fellow men the mechanism of the universe. இப்போ ஒரு மனிதன் ஆகிவிட்டாரு, இந்த யூனிவர்ஸோட மெக்கானிசம் என்ன அப்படின்றத அவரோட ஃபெல்லோ மென்க்கெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். While researching, he was accustomed to spend night after night in a lofty tower gazing at the heavenly bodies through a telescope. His mind was lifted far above the things of this world. He may be said, indeed, to have spent the greater part of his life in worlds that lie thousands and millions of miles away. For where the thoughts and the heart are, that is our true existence. வைல்ட் ரிசர்ச் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது he was accustomed அப்படின்னா something familiar with, நன்றாக தெரியக்கூடிய. ஃபெமிலியர் அப்படின்னா நமக்கு நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய, பழகக்கூடிய. ஃபெமிலியர் மேன் அப்படின்னா நமக்கு நன்கு பழகக்கூடியவர், தெரிந்து கொள்ளக்கூடிய. he was accustomed to spend night after night. அவருக்கு அது ஃபெமிலியர் ஆகிட்டு, பழக்கமாகவே ஆகிவிட்டது. நைட்டெல்லாம் எங்கே இருக்காரு, லாஃப்டி டவர், உயரமான டவரில் போய் இருந்துக்கிட்டு கேசிங் த ஹெவன்லி பாடிஸ், அங்கேருந்து கேசிங் பார்த்து கொண்டே இருக்குது ஹெவன்லி பாடிஸ், ஸ்டார்ஸு, அதில் இருக்க சோலார் சிஸ்டத்தை அவர் என்ன பண்ணுற யூனிவர்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. த்ரூ எஸ் டெலஸ்கோப், அவர் ஒரு டெலஸ்கோப் வச்சுருக்காரு, அது மூலமாக என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. ஹிஸ் மைண்ட் வாஸ் லிஃப்டட் ஃபார் அபவ் த திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அவர்களோட மைண்ட் இந்த உலகத்துல இல்லை, வேற எங்கேயோ தொலை தூரமாக. ஃபார் அப்படிங்கிறது தூரமாக. வாஸ் லிஃப்டட் ஃபார் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டார்ஸ், அபவ் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்திலே இல்லை, மேலே இருக்கக்கூடிய காரியங்களில் அவருடைய மைண்டு இருக்கு. He may be said indeed to have spent the greater part of his life in worlds that lie thousands and millions of miles away. For where the thoughts and the heart are, there is our true existence. நம்மளுடைய சிந்தனை இருதயம் இருக்கும், அங்கே தான் நம்மளுடைய உண்மையான ஆர்வம் இருக்கிறது அப்படின்ற. அவருடைய ஆர்வம் எங்கே இருக்கிறது, ஃபுல் அபவ் த மில்லியன்ஸ் மைல் அவே, ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸில் தான் அவரோட மைண்டு, ஹார்ட் எல்லாமே இருக்கு. Newton lived to be a very old man, renowned thinker, and was made a member of parliament and received the honor of knighthood from the king. But he cared little for earthly fame and honors, and felt no pride in the vastness of his knowledge. All that he had learned only made him feel how little he knew in comparison to what remained to be known. நியூட்டன் lived to be a very old man. இப்போ நியூட்டனுக்கு வந்து வயதாகிவிட்டது. ரினவுண்ட் திங்கர், அவர் வந்து சிறந்த சிந்தனையாளர். அண்ட் வாஸ் மேட் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது வந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கௌரவமாக அவரை பார்லிமெண்ட்டில் செலக்ட் பண்ணி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் ரிசீவ் த ஹானர் ஆஃப் நைட்ஹுட் ஃப்ரம் த கிங். ராஜாட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நைட்ஹுட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. பட் ஹி கேர்ட் லிட்டில் ஃபார் எர்த்லி ஃபேம் அண்ட் ஹானர்ஸ். ஆனால் அவர் இதெல்லாம் கவலைப்படவே இல்லை. உலக காரியமான புகழ்களை பற்றி, ஃபேம் அண்ட் ஹானர்ஸை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. அண்ட் ஃபெல்ட் நோ ப்ரைட் இன் த வஸ்ட்னஸ் ஆஃப் ஹிஸ் நாலேஜ். தன்னோட அறிவாற்றலை கண்டு அவர் ஒரு நாளும் பெருமைப்பட்டதே கிடையாது. ஆல் தட் ஹி ஹேட் லேர்ன்ட் ஒன்லி மேட் ஹிம் ஃபீல் ஹவு லிட்டில் ஹி நியூ இன் கம்பேரிசன் டு வாட் ரிமைன் டு பி நோன். அவர் என்ன சொல்கிற, ஒரு பழமொழி கூட தமிழ் வச்சுருவாங்க, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. கடலளவு உலகளவு, லைக் தட். கற்றது ரொம்ப கொஞ்சம் தான், நமக்கு எல்லாருமே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இட் இஸ் நாட் ரியலி ட்ரூ. அது உண்மை கிடையாது. நம்ம இவ்வளோதான் படித்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப குறைவான காரியம்தான். நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்படி தான் சர் ஐசக் நியூட்டனும் சிந்தித்திருக்கார். I seemed to myself like a child, he observed, playing on the seesaw and picking up here and there a curious shell or a pretty pebble, while the boundless ocean of truth lies undiscovered before me. I seem to myself like a child. எனக்கு என்னை பார்க்க எப்படி இருக்கிறது, ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறது. Playing on the seesaw and picking here and there a curious shell or a pretty pebble. சீசோ என்ன பண்ணுற, கடற்கரையில் விளையாடுகின்ற ஒரு சிறு குழந்தை மாதிரி இருக்குது. சின்ன குழந்தைகள் கடற்கரை அந்த சிப்பி, அழக பெபிள், அந்த கூழாங்கற்கள் அந்த மாதிரிலாம் பறக்கிற மாதிரி தான் நானும் இருக்கேன். வைல் த பவுண்ட்லெஸ் ஓசன் ஆஃப்
truth lies undiscovered before me. Boundless ocean of truth. ஆழ்கடல் அளவுக்கு இன்னும் இந்த உலகத்தில் உண்மைகள் இருக்குது, கண்டுபிடிக்க வேண்டிய உண்மைகள் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்காம கரையில் இருக்க சிப்பியும் முத்துமை மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், பிறக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னை பற்றி அவர் சொல்கிறார். நம்ம சொல்கிறோம் சர் ஐசக் நியூட்டன் வெரி கிரேட் ஜீனியஸ் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஹி டெல் அபவுட் ஹிம்செல்ஃப் லைக் ஹி வாஸ் எ சைல்டு. நான் ஒரு குழந்தை, ஐ மீன் எ சைல்டு, நான் ஒரு குழந்தை, பிளேயிங் இன் தி சீசோர் அண்ட் கலெக்டிங் த பபுள்ஸ் ஹியர் அண்ட் தேர். என்ன பண்ணுறேன், நான் கரையில் இருக்க சின்ன சின்ன பபுள்ஸை தான் இவ்வளோ நாளாக தேடி பிடிச்சிருக்கேன். கம்பாரிசன் சரியா, அதான் இந்த உலகத்தில் நான் கண்டுபிடிச்சது எல்லாமே கரையில் இருக்க சின்ன சின்ன முத்துக்கள் சிப்பிகளை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு தெரியாமல் இருக்கிறது இன்னும் என் முன்னாடி இருக்க கடலை போன்றது. இந்த கடலுக்குள்ளே ஏராளமான உண்மைகள் இருக்கிறது. அந்த உண்மைகளை இது வரைக்கும் நான் என்ன பண்ணலை, கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் கண்டுபிடிக்க அன்டிஸ்கவர்ட் பிஃபோர் மீ, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என் முன்னாடி இருக்கிறது அப்படிங்க. At last in 1727, when he was 85 years old, Sir Isaac Newton died, or rather he ceased to live on earth. We may be permitted to believe that he is still searching out the infinite wisdom and goodness of the Creator as earnestly and with even more success than while his spirit animated a mortal body. He has left a fame behind him which will be as endurable as if his name were written in letters of light formed by the stars upon the midnight sky. In 1727, he was died at the age of 85. அவர் என்ன பண்ணுறாரு, 1727 85 வயதில் இறந்து விடுகிறார். ஹி சீஸ் டு லிவ் ஆன் எர்த், இறந்து விடுகிறார் அப்படிங்கிறத சீஸ்ட் அப்படிங்கிற மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாப். நம்ம இந்த பைக்கெல்லாம் சொல்லுவோம் இன்ஜின் சீஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவோம். சீஸ் அப்படின்னா நிறுத்திட்டு இங்கே வந்து அவரோட உலகத்தில் வந்து அவரோட வாழ்க்கை நிறுத்தப்பட்டது. We may be permitted to believe that he is still searching out the infinite wisdom and goodness of the Creator as earnestly and with even more success than while his spirit animated a mortal body. மார்டல் அப்படிங்கிறது அழியக்கூடிய, இம்மார்டல் அப்படிங்கிறது அழியக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில் எல்லாருமே அழியக்கூடியவர்கள். நமக்கு வந்து மார்டல் பாடி தான் இருக்குது. நம்மளுடைய ஆன்மா வந்து அழிவில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய உடம்பு வந்து என்றைக்குனாலும் அழியக்கூடியது. எப்போனாலும் அது நம்ம அழியக்கூடிய உடம்பு. மார்டல் சரி, இம்மார்டல் அப்படின்னா அழியக்கூடாது, ஆப்போசிட். மார்டல் இம்மார்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து என்னோட உடம்பு வந்து சீஸ் ஆகிட்டு நான் வாழ்வதற்கு உண்டான என்னுடைய மார்டல் பாடி வந்து அழிந்து விட்டது, நின்று விட்டது. He has left a fame behind him which will be as endurable as if his name were written in the letters of light formed by the stars upon the midnight sky. ஆனால் அவருடைய புகழ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஐசக் நியூட்டனை பற்றி இன்றைக்கும். ஏன்னா அவர் கண்டுபிடித்த உண்மைகள்லாம் இன்றைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். இப்போ மெனி இன்வென்ஷன்ஸ், அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய இன்வென்ஷன்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அது எல்லாமே டே டு டே லைஃப் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அந்தளவுக்கு அவருடைய பெயரை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மிட் நைட்டில் அவரோட நேம் வந்து ஸ்டார் மட்டும் லைட்டால் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருடைய புகழ் வந்து இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கு பாருங்க, wheels are greatest invention, man's greatest invention. Wheel is fundamental to transport, agriculture, industry and the world in which we live today. மனித கண்டுபிடிப்புல முதல் கண்டுபிடிப்பு, அற்புதமான கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வீல். சரியா, சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம்னா வீல்ஸ். சரியா, ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணாங்க. நீங்கள் இது வந்து சோசியலில் படிப்பீங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி சாப்டரில் பழைய மனிதர்கள், கற்கால மனிதர்கள் அப்படின்னு படிப்போம். ஸ்டோனேஜ் பீப்புள் வந்து எதை கண்டுபிடிச்சாங்க, வீல் கண்டுபிடிச்சாங்க. அது மூலமாக டிரான்ஸ்போர்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சு, வெயிட்டெல்லாம் நம்ம என்ன பண்ண முடிஞ்சது, கொண்டு போக முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாலும் வீல்ஸ் தான் என்ன பண்ணுது, யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சி இந்த ரைஸ் மில்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீல் என்ன பண்ணிப்பாங்க, ஒரு பெல்ட் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீல்ஸால் தான் என்ன பண்ணுது ரைஸ் மில். எல்லாமே சின்ன ஒரு மெக்கானிசம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாய்ஸ் கார்லாம் பார்ப்பீங்க, இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய கார் இருக்கலாம், அதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் வீல்ஸு.
வீல்ஸ் அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பர்ச்சக்கிற மாதிரி என்ன பண்ணும், நிறைய வீல்ஸ். இந்த மாதிரி வீல்ஸ் எல்லா இடத்துலையுமே இப்போ யூஸ் ஆகுது. டே டு டே லைஃப் இன்றைக்கும் நம்ம வீல்ஸ் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் யூ இமேஜின் லைக் தட் இஃப் யூ ஹாவ் எ பைக் அண்ட் தட் டசன்ட் ஹாவ் எனி வீல். ஒரு பைக் இருக்குது ஆனால் அதுக்கு வீல் இல்லை, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். வீல்ஸ் அப்படின்றது ஒரு கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் த மேன் லைஃப். I love to hear about mechanical contrivances such as the water clock and the little windmill, remarked George. I suppose if Sir Isaac Newton had only thought of it, he might have found out the steam engine and railroads and all the other famous inventions that have come into use since his day. ஜார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து ரிமார்க் பண்ணுறாரு, மெக்கானிக்கல் கான்ட்ரிபியூஷன், நிறைய மெக்கானிக்கல் கான்ட்ரிபியூஷன் சச் அஸ் வாட்டர் கிளாக் அண்ட் லிட்டில் விண்மில். வாட்டர் கிளாக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம், நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. வாட்டர் கிளாக் அண்ட் த லிட்டில் விண்டு மில், சின்ன விண்டு மில்லை பற்றி நிறைய மெக்கானிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஐ சப்போஸ் இஃப் சார் ஐசக் நியூட்டன் ஹேட் ஒன்லி தாட் ஆஃப் இட், ஹி மைட் ஹவ் ஃபவுண்ட் அவுட் த ஸ்டீம் இன்ஜின் அண்ட் ரயில் ரோட்ஸ் அண்ட் ஆல் த அதர் ஃபேமஸ் இன்வென்ஷன்ஸ் தட் ஹாவ் கம் இன் டு யூஸ் சின்ஸ் ஹிஸ் டே. இது எல்லாமே அவர் காலத்தில் வந்துட்டு ரயில் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்காரு, ரயில் ரோடு அண்ட் அதர் ஃபேமஸ் இன்வென்ஷன் மற்றும் பிரமான இன்வென்ஷன்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. இது எல்லாமே அவர் காலத்திலே நம்ம வச்சுட்டு பப்ளிக் யூஸ்க்காக வர ஆரம்பிச்சிட்டு. வெரி பாசிபிளி ஹி மைட் ரிப்ளை மிஸ்டர் டெம்பிள். அவரோட இதுக்கு அவர் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, நோ டவுட் எ கிரேட் மெனி பீப்புள் வுட் திங்க் இட் மோர் யூஸ்ஃபுல் டு மேனுஃபேக்சர் ஸ்டீம் இன்ஜின்ஸ் than to search out the system of universe. Other great astronomers besides Newton have been endowed with mechanical genius. There was Dave Rittenhouse, an American. He made a perfect little water mill when he was only 7 or 8 years old. But this sort of ingenuity is but a mere trifle in comparison with the other talents of such men. ஜார்ஜ் அப்படிங்கிற சொன்னதுக்கு இவர் ரிப்ளை பண்ணுறாரு. ஏன்னா ஐ சப்போஸ் இஃப் சார் ஐசக் நியூட்டன் ஹேட் ஒன்லி தாட் ஆஃப் த ஸ்டீம் இன்ஜின் அண்ட் ரயில் ரோட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னு அப்படின்னா அது எல்லாமே நம்ம உலகத்துக்குள்ளே எல்லாருமே அவருடைய காலத்துலேயே யூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படிங்காரு. ஹியர் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது யார் அப்படின்னா மிஸ்டர் டெம்பிள் வந்து அவர் அது மட்டும் ஐடியாவில் இல்லை, சர்ச் அவுட் த சிஸ்டம் ஆஃப் யூனிவர்ஸோட மெக்கானிசமே என்ன அப்படிங்கிறத அவர் பேச ஆரம்பித்தார். அதர் கிரேட் அஸ்ட்ரானமர்ஸ் பிசைட் நியூட்டன் தவிர மற்ற எல்லாருமே ஹவ் பின் என்டோட் வித் மெக்கானிக்கல் ஜீனியஸ். அவங்க எல்லாருமே இவரோட கருத்தை தான் சார்ந்து வருகிறார்கள். There was David Rittenhouse, an American. He made a perfect little watermill. டேவிட் ரிட்டன்ஹவுஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வந்து ஒரு வாட்டர் மில்லை வந்து லிட்டில் வாட்டர் மில், சின்ன வாட்டர் மில்லை இருக்காங்க. வென் ஹி வாஸ் ஒன்லி 7 or 8 years old. அவரும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இது வந்து நம்ம 7 to 8 years தான் கண்டுபிடிச்சாங்க. பட் திஸ் சார்ட் ஆஃப் இன்ஜினிட்டி இஸ் பட் எ மியர் ட்ரூஃபுல் இன் கம்பேரிசன் வித் த அதர் டேலண்ட்ஸ் ஆஃப் சச் மென். ஆனால் இதையும் நியூட்டனோட மைண்டையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹவு டு சே, நம்ம எப்படி சொல்லலாம், ரொம்ப அரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, இருக்க 1000ல் 1, 10,000ல் 1, 1,00,000ல் 1 அப்படின்னு சொல்லுவோம்ல, லைக் தட் மியர் ட்ரூஃபுல் கம்பேரிசன் டு கம்பேர் வித் அதர் டேலண்ட்ஸ் ஆஃப் சச் மென். மற்றவங்களோட இவரை கம்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப அரியுது அப்படின்னு சொல்லி மிஸ்டர் டெம்பிள் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. அண்ட் யூ கேன் see about the author. Nathaniel Hawthorne, July 4, 1804 to May 19, 1864, was an American novelist, dark romantic and short story writer. His works often focus on history, morality and religion. He was born in 1804 in Salem, Massachusetts to Nathaniel Hawthorne and the former Elizabeth Clark Manning. The biography of Sir Isaac Newton was published in Nathaniel Hawthorne's True Stories from History and Biography 1851. இந்த இப்போ நம்ம படித்த ஐசக் நியூட்டனோட ப்ரோஸ் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி அப்படின்னு நாதனியல் ஹார்ட்மன் அவரோட இதுலேருந்து எழுதியிருக்காங்க. 1851 1851 வந்து அது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 1804 to 1864, 60 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காரு. ஹிஸ் ஒர்க் ஆஃபன் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ்ட்ரி. இவர் எப்போவுமே வரலாறு, மாரலிட்டி, ஒரு நற்சிந்தனை கொண்டது, அண்ட் ரிலிஜியன், மத சம்பந்தமாக எழுதுவது தான் இவர் வந்து எழுதியிருக்காரு. ஹி வாஸ் பார்ன் இன் 1804 இன் சேலம், மசாசட்ஸ் அப்படிங்கிற இடத்துல, சேலத்தில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு,
பிறந்திருக்காங்க. அவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாதனியல் ஹாட்டம் அண்ட் த ஃபார்மர் எலிசபெத் கிளார்க் மேனிங். நாதனியல் ஹாட்டம், this is about the author and you have to see the glossary. Enchanted, delighted அப்படின்னா happy. Miniature, very small model. மினியேச்சர் ஆர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் சிறிய அளவில் இருக்கக்கூடாது. கியூரியாசிட்டி, ஈகர்னஸ், அக்கஸ்டம்டு, சம்திங் ஃபெமிலியர் வித். கியூரியாசிட்டி, ஈகர்னஸ் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம். அக்கஸ்டம்டு, சம்திங் ஃபெமிலியர் வித், நன்கு பழக்கப்பட்ட தெரியப்பட்ட. கேசிங், லுக்கிங் ஸ்டெடி அண்ட் இன்டென்ட்லி, ரொம்ப ஆழமாகவும் கூர்மையாகவும் அதையே பார்த்து கொண்டு இருப்பது. கேசிங். அண்ட் சீஸ்ட், ஸ்டாப். Okay students, today's homework you have to write the book by choose the correct antonym and you have to write the answer the following questions in 1 or 2 and answer the following in about 100 words. You have to read the question and first understand the question என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடான ஆன்சரை நம்ம புக்லேருந்து you have to search and write in your English notebook. அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். அந்த கொஸ்டினை அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு என்ன பண்ணிடும், மீனிங் தெரிஞ்சிடும். அந்த மீனிங் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் எதில் இருக்குது அப்படிங்கிறத யூ ஹேவ் டு சர்ச் அண்ட் ஃபைண்ட். உங்களோட புக்கில் தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேடி கண்டுபிடிச்சி அதை 1 or 2 சென்டென்ஸ், சரியா, ரொம்ப எழுத வேண்டாம். அதுக்கு ஆப்டான ஆன்சரை யூ ஹேவ் டு ரைட் இன் யுவர் இங்கிலீஷ் நோட் புக் அண்ட் சென்ட் த ஃபோட்டோ காப்பி டு யுவர் ரெஸ்பான்சிபிள் டீச்சர். Thank you students.